தேர்தல் ஆணையம் நடத்தும் கூட்டங்களுக்கு தாவேகாவையும் அழைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையருக்கு தாவேகா தலைவர் விஜய் கடிதம் அனுப்பியிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் ஆணையம் நடத்தும் கூட்டங்களுக்கு தாவேகாவையும் அழைக்க வேண்டும் என்று அந்த கட்சியின் தலைவர் விஜய் தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் ஆகியோருக்கு தாவேகா தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் வீரகுமார், விஜயின் கடிதத்தில் என்னென்ன விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது? கூடுதல் விவரம். விக்னேஷ், தமிழ்நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நடிகர் விஜய் தொடங்கிய புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகமும் 2026 தேர்தலில் தான் முதல் முறையா அவங்க போட்டியிட போறாங்க. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு தேர்தல் ஆணையருக்கும் அதே போல தலைமை தேர்தல் ஆணையருக்கும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பாக குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, குறிப்பா நம்ம இனிமேல் நடத்தக்கூடிய அனைத்து கூட்டங்கள்லையும் தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பா சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவருடைய கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையரும் மாநில தேர்தல் ஆணையமும் கொடுக்க வேண்டும் என கடிதத்துல அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் அடுத்திருக்கக்கூடிய கடிதத்தை பொறுத்தவரையில, I write to behalf the Tamilaka Vetri Kalagam seeking your urgent intervention. We have to establish visible and demonstrable of the across the state Tamil Nadu and shall be conducting the process of manner that ensure every citizen voice heard. அதாவது ஒவ்வொரு குடிமகனுடைய குரலாக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. எனவே தமிழ்நாடு அரசு சார்பிலையோ இல்ல தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நடத்தக்கூடிய அனைத்து கூட்டத்திற்கும் மற்ற கட்சிகளை அழைப்பது போல தமிழக வெற்றி கழகத்தையும் தொடர்ந்து அழைக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் கடிதத்தினை அனுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.